வாழும் முத்திரை ரத்த சொந்தங்கள் எல்லாரும் நம்ம இருக்கீங்களா? நான் தான் உங்க ராமநாதபுரம் மாந்தோப்பு லோயஸ் முத்திரை பேசுகிறோம் சொந்தங்களே. அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கே செல்வகுமார்க்கு இந்த கேள்வி கேட்கணும். அதாவது தேர்தல் மாநாடு போட்டு இந்த முத்திரை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது ஒரு பக்கத்து, குறிப்பாக மன்னரையே மாற்று சமூகத்தில் அடமானம் வச்சு கேகேஎஸ் குருமணியன் கோயில்பட்டியில் இருக்கிறது முத்திரையர் சிலை தான். அது தெய்வேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்கு தெரியும். கேகேஎஸ் பேசுகிற ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேகேஎஸ் பிசிஆர் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தாப்புல. அதற்கு எதிராக பொன்முருகேஸ் அவர் எங்கள் சமூகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவோட போட்டிருந்தாப்புல. அது பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டு சமூகத்துக்குள்ளே. கே செல்வகுமாரே 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காப்புல. கே செல்வகுமார் பாதிக்கப்பட்டோம்லாம நான் அந்த சாதியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஏன் மேலே மாற்று சமூகத்தை வச்சு அதே சமூகத்தை வச்சு பிசிஆர் வழக்கு போட வச்சது கே செல்வகுமார் தான். அப்போ இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தீங்கன்னா அந்த சொந்த சமூகத்தில் காலி பண்ண வந்தீங்களா? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த முத்திரை மக்கள் உங்களுக்கு தெரியுமா? கோயில்பட்டி முத்திரை சில பிரச்சனையை பற்றி பேசாததுக்கு என்ன காரணம்? மாற்று சமூகத்தை, குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை குருமணியன் கேகேஎஸ் பேசுறீங்களே, இதே தெய்வேந்திர வேளாண் சமூகத்தோட எல்லாரோடையும் நட்பா இருக்கீங்க, குருபூஜைக்கு போறீங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்றீங்க, எல்லாமே பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு டவுட்டா இருக்கு. கே செல்வகுமார் முத்திரை சமுதாயமா என்னன்னு டவுட்டா இருக்கு. சாதி சான்றிதழ் தான் போடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க நட்பா இருக்குன்னா நீங்க அந்த சமுதாயத்தோட போயிருங்க. சில பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், இந்த சாதியை காப்பாற்றுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம், மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு சொந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இதோட பெரிய கூத்துறனா கேகேஎஸ் ஃபேக் ஐடி போட்டு யூஸ் பண்ணுறாப்புல. கேகேஎஸ் தங்களாங்கிற ஒரு ஐடி போட்டு சமுதாய பொண்ணை கேவலமாக பேசுறது, குருமணி என்ன கேவலமாக பேசுறது, கட்சியோட பொறுப்பாளர் கேவலமாக பேசுறது, மாற்று சமூகத்தில் சொல்லி கேவலமாக பேச விடுறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், சொந்த சமூகத்தை உங்களால் நேருக்கு நேரம் மோத முடியும்னு சொல்லிட்டு மாற்று சமூக கூலிப்படையோட சேர்த்துக்கிட்டு கொலை செஞ்சிருவோம், அதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணுவோம் மிரட்டுறீங்க.